துலாம் ரொம்ப வசீகரமான முகம். சரிங்களா? நீங்க என்ன கலர், என்ன ஹைட் எந்த மாரி இருந்தாலும் முகம் வசீகரமா இருக்கும். இன்னொன்னு அந்த பேலன்சிங் சொல்லுவாங்க. அவங்களுடைய சிம்பலே எப்படின்னா, அந்த தராசு. ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தோட இருக்கிறவங்க தான் அந்த துலாம் ராசி. இவங்க இந்த ஜட்ஜ், இந்த நீதித்துறை, இந்த நாட்டாம பண்றவங்க, இந்த புரோக்கரேஜ்ல இருக்கிறவங்க, இல்ல அட்வொகேட்டா இருக்கிறவங்க, அந்த நீதித்துறை அதில துலாம் ராசி எடுத்தீங்கன்னா, அவங்க கரெக்ட்டா நியாயம் பார்த்து பேசுவாங்க. சரிங்களா? அதுவும் உங்க வீட்லயே இப்ப வேற சூரியன் வேற இருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. கவர்மெண்ட்ல இருக்கவங்கலாம் நல்ல முன்னேறத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஒரு நல்ல நவம்பர் மாதம் ஒரு சூப்பரான ராசியான இதுதான். ஏன்னா, உங்க 2ஆம் வீட்டில வந்து குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பணம் நெறைய தங்கும். குடும்பத்தில வந்து நெறைய சந்தோஷம் வரும். ஓகே. என்ன 3வது வீட்ட வந்து சனி பகவான் பார்க்கறதுனால, இந்த காம்படிஷனுக்கு போறது, எக்ஸாம் எழுதுறதுல இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? அது நீங்க அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நாள் கழிச்சு கூட எழுதிக்கலாம். இப்போ கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஓகே. 4ஆம் வீடு சூப்பரா இருக்கு. நீங்க எதனா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னாலும், இப்போ உங்களுக்கு பணமும் அதிகமா வரும். சரியா? இப்ப நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதும் சூப்பரான டைம். இந்த டைம்ல ஏன்னா சுக்கிரன் வந்து ஜாலியா செலவு பண்ண தான் ஃபர்ஸ்ட்டு மைண்டு போகும்.